தற்போதைய அண்மை செய்தி. மதுரையில் மெட்ரோ ரயில் இயக்குவது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, மதுரையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்ட இயக்குனர் தலைமையிலான கள ஆய்வானது தற்போது நடைபெற்று இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற அவைத்தொடரில் மதுரையில் மெட்ரோ திட்டம் அமைப்பதாக உறுதியளித்தனர். அதன் பேரில் மதுரையில் மெட்ரோ திட்டம் ரயில் அமைப்பதற்காக 11,368.35 கோடி திட்டமிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதற்கான பூர்வாங்க பணிகளும் குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன சார்பில் மெட்ரோ இயக்குனர் அர்ஜுனன் தலைமையில் மதுரையில் ரயில் நிலையத்திலிருந்து மதுரை ஜெயந்திபுரம் மற்றும் ஆண்டாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ ரயில் சங்கம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வானது நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரை ரயில் மெட்ரோ ரயில் திட்டமானது தற்போது அதற்கான பணிகளானது பூர்வாங்க பணியானது தொடங்கப்பட்டது. இதற்கான மண் பரிசோதனையும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளில் சுரங்கம் மூலமாகவும் உயர்மட்ட பாலங்கள் வழியாகவும் அந்த மெட்ரோ ரயிலானது இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பேரில் தற்போது மதுரையில் மெட்ரோ ரயில் அமைப்பதற்காக 11,368.35 கோடி ரூபாய் திட்டமிடப்பட்டுள்ளதை அடுத்து குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன சார்பில் மெட்ரோ ரயில் இயக்குனர் அர்ஜுனன் தலைமையில் தற்போது மதுரை ரயில்வே நிலையத்திலிருந்து ஜெயின்புரம் மற்றும் ஆண்டாள்புரம் அதேபோல வசந்த் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.